மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஏய் நிலா, நிலா, அடி நிலா. சொல்லுடி ஜெனி, எப்ப வந்த? அது சரிடி, கேக்குற பாரு கேள்வி, எப்ப வந்தேன்னு. 1/2 மணி நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன்டி நான் உன்ன. நீலா நீலான்னு கத்துற, எங்கதான் இருக்கேன்னு தெரியல. ஆமா, இந்த உலகத்துலதான் இருக்கியா, வேற எதுனா உலகத்துல இருக்கியாடி? ஐயோ, வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? சாரிடி ஜெனி, நான் கொஞ்சம் வேற நினைப்புல இருந்துட்டேன். ஐம் சாரிடி. அது சரி, அப்படி என்னதாண்டி நினைப்புல இருப்ப? ஏய், இப்ப லஞ்ச் டைம்டி, பசிக்குது, வயித்த கிள்ளுது. நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நானே கிளாஸ் ரூமுக்கு தேடி வந்துட்டேன். அம்மா தெய்வமே, சாப்பிட வருவியா வர மாட்டியாமா? எனக்கு பசி உயிர போகுதுடி. ஐயோ ஜெனி, சாரிடி, நான் லஞ்ச் டைம் வந்த நினைப்பே இல்லாம இருக்கேன்டி. ஐம் ரியலி சாரி. என்னது, லஞ்ச் டைம் வந்த நினைப்பே இல்லாம இருக்கியா? ஏய், என்னதாண்டி உன் ப்ராப்ளம்? என்ன ஆச்சு உனக்கு? என்ன இப்போ உன் வீட்டுல எதனா பிரச்சனையா என்ன? அந்த குழப்பத்துல தான் இருக்கியா நீனு? என்னடி, என்னதாண்டி உங்க வீட்டுல பிரச்சனை? இப்ப பாரு ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி அது பிரச்சனை இல்ல, இது வேற பிரச்சனை. இல்ல வேறயா? சரி, அந்த வேறதான் என்ன, என்கிட்டயாவது சொல்லி தொலையேன். ஜெனி, அது வந்து அவருக்கு காலையில ஜலதோஷம் பிடிச்சிருச்சுடி. இப்ப அவருக்கு எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை ஃபீவர் ஏதாவது வந்திருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. என்னது, ஃபீவரா? ஏய், இது என்ன மாதிரி கிளைமேட், இதுல போய் ஃபீவர் வரப்போகுதுன்ற? என்னடி உன் ஆள் மட்டும் என்ன ஸ்பெஷலா? இந்த கிளைமேட்ல அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, ஃபீவர் வருதுன்ற? என்னடி பேசுற? திடீர்னு எப்படி ஜலதோஷம் ஃபீவர்லாம் வரும்? அது காலையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுல அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ரொம்ப தும்பிட்டே இருந்தாரு, அதனால அவருக்கு ஏதாவது ஃபீவர் வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. என்னது, காலையில ஒரு இன்சிடென்ட்டா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நிலாமா, அப்படி என்னம்மா இன்சிடென்ட் நடந்தது, என்கிட்ட சொல்லு. டாடி, இப்ப சொல்ற நேரம் அடியாது. இப்ப அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு சொல்லு. அடியே பைத்தியக்காரி, அவருக்கு நம்பருக்கு போன் பண்ணி கேட்டா அவருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. இதுக்கு ஏண்டி இவ்வளவு யோசனை? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்கிட்டதான் அவர் நம்பரே இல்லையே. என்னது, ஒரு புருஷ நம்பரு பொண்டாட்டிக்கிட்ட இல்லையா? ஏய், என்னடி குடும்பம் நடத்துறீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒன்றும் புரியலடி. சரி, அதெல்லாம் போகட்டும், உனக்கு நம்பர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ஆனா காலையில என்ன நடந்தது எனக்கு அதை நீ சொன்னீனாதான் நான் உனக்கு நம்பர் வாங்கி தருவேன். ஜெனி, சத்தியமா சொல்றியாடி, உன்னால அவர் நம்பர் வாங்கி தர முடியுமா? நீலா, உன் மேல ப்ராமிஸா உன் ஆளோட நம்பர் என்னால வாங்கி தர முடியும்டி. நீ விஷயத்த சொல்லு, 5 நிமிஷத்துல உன் ஆளோட நம்பரை நான் வாங்கி தரேன். காலையில என்ன இன்சிடென்ட் நடந்தது எனக்கு சொல்லு. ஜெனி, நான் சொல்லுவேன், அப்புறம் நம்பர் மட்டும் வாங்கி தரல நான் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லா தெரியும். பொல்லாதவள மாடும் பாத்துக்க. மாடி வாய் அடி மங்கம்மா, எனக்கு உன்னை பத்தி நிறையவே தெரியும். நீ விஷயத்த சொல்லு, நான் அப்படிங்கிறதுக்குள்ள உனக்கு நம்பர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. நீ விஷயத்த சொல்லுடி. அது வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போனேனா. என்னடி, பாத்ரூம் போகும்போது கதவை தாப்பல் போட மறந்துட்டியா என்ன? உன் ஆளு உன்னை ஃபுல்லா பாத்துட்டாரா என்ன? அதனாலதான் உன் ஆளுக்கு ஜுரம் வந்துருச்சோ? ஐயோ, சிச்சி சிச்சி, ஏன்டி தப்பு தப்பா பேசுற? பக்கி பக்கி, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலடி. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையா? அப்ப வேற என்னதானே நடந்தது? முழுசா சொல்லுடி. சொல்றதுக்குள்ளதான் நடுவுல பேசுறீங்க, நீ பேசாம இரு, நான் சொல்றேன். சரி சரி சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் அமைதியா இருக்கேன். நீ விஷயத்த சொல்லு. சொல்லுடி. சொல்றேன். நான் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல போனேனா, ஷவரை ஆன் பண்ணேனா, அது தண்ணி ஃபோர்ஸா வந்துச்சா. ஐயோ, தண்ணி ஃபோர்ஸா வருதே, மறுபடியும் ஆஃப் பண்ணிடலான்னு ஆஃப் பண்ணேனா, ஆஃப் ஆகலடி ஷவரு. ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு போல இருக்கு. நானும் ஆஃப் பண்றேன் அது ஆஃபே ஆக மாட்டேங்குது. அதனால பாத்ரூம்ல இருந்துகிட்டே சாரை கூப்பிட்டேனா, அவரும் வந்தாரா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஆமா, உன் ஆள் உள்ள வரும்போது நீ எந்த மாதிரி இருந்த? எருமை, நான் போட வேலை காட்டிக்கிட்டு தான் இருந்தேனே. நான் தான் குளிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, நான் போட வேலை காட்டிக்கிட்டு தான் இருந்தேனே. அப்ப இதுவும் இல்லையா? அப்ப எதை தாண்டி அந்த மனுஷன் பார்த்து அந்த மனுஷனுக்கு ஜுரம் வந்தது? ஐயோ, நான் நினைச்ச எதுவுமே இல்லை. அப்புறம் வேற எதை வச்சு ஜுரம் வந்ததுன்னே தெரியலையே. சரி சொல்லு, பாக்கி சொல்லு. அடி, ஏண்டி இவ்வளவு தப்பு தப்பா யோசிக்கிறேன்? இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஷவர் லாக் ஆகலையா, அவர் கூப்பிட்டேனா
அவர் வந்தாரா, அவரும் லாக் பண்ண வந்தாரு பாரு. அப்ப நானும் அவரும் ஃபுல்லா நனைஞ்சிட்டோண்டி. அது வேற ரொம்ப சில் தண்ணியா. அந்த சில் தண்ணியில கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நானும் அவரும் ஷவரை லாக் பண்ண ரொம்ப போராடி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் ஷவரை லாக் பண்ணோண்டி. ஓ, அப்ப காலையிலேயே நீராடிட்டீங்க 2 பேரும், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது தண்ணி எங்க மேல பட்டு நாங்க முழுசா நனைஞ்சிட்டோம். அதனால அவரு ஃபுல்லா நனைஞ்சிட்டதுனால ரொம்ப நேரமா தண்ணியிலே இருந்தாரா. அதுவும் அவருக்கு பச்சை தண்ணினா ஒத்துக்காதாம்மா. அதனால அவருக்கு காலையில ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. காலையிலே லேசா குளிர்ற மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னாரு. அதான் ஒருவேளை இப்போ ஃபீவர் வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அவருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு நான் கேட்கணும். அவர் நம்பர் வேற என்கிட்ட இல்லடி. இப்ப சொல்லு, அவர் நம்பர் எப்படி வாங்குறது? அடியே பைத்தியக்காரி, கையிலேயே வெண்ணைய வச்சுக்கிட்டு எவனா நெய் கலைவானா? அந்த கதை தாண்டி உன் கதை. ஜெனி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லேண்டி. என்னடி சொல்ல வர? எனக்கு இப்ப மைண்ட் முழுக்க அவர் நினைச்சு தாண்டி இருக்கு. அவருக்கு இப்ப எப்படி இருக்கும் என்னமோன்னு அது மட்டுமே தாண்டி தோணுது. நீ வேற என்னென்னமோ போட்டு எனக்கு குழப்பாத. கையில வெண்ணெய் நெய்யின்ற என்ன வெண்ணையை நான் வச்சிட்டு இருக்கேன் நெய் கலையறதுக்கு? சொல்லு. சரி சரி, இப்போ உன் மனசு முழுக்க உன் ஆளோட நினைப்பு தான் இருக்கு. அதனாலதான் நீ வேற எதுவும் யோசிக்காம இருக்க. இல்லனா உன் புத்திசாலித்தனத்துக்கு நீ என்ன யோசிச்சிருப்பியே. அடியே மக்கட்ட, உன் தம்பி அதான் விச்சு ஃபேக்டரியில தானே வேலை செய்யறான். அப்போ தன்னோட எம்டியோட நம்பரை வச்சிருக்க மாட்டான். விச்சுக்கு ஃபோன் அடிச்சா அவன் எம்டி நம்பரை கொடுக்க போறான். நீ வாங்கி உன் புருஷனுக்கு பேச போற. எதுக்கு தாண்டி நான் சொன்னேன் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையறேன்னு? ஆமால, விச்சுக்கிட்ட அவரோட நம்பர் இருக்கும்ல. ஜெனி, ரொம்ப தேங்க்ஸ் டி. லவ் யூ டி. எனக்கு அவர் நம்பர் கிடைச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் டி. நான் இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடி. ஏன்னா இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்னு அதை பத்தி மட்டுமே என் மனசு யோசிச்சிருச்சு. சாரிடி. நான் முதல்ல விச்சுக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பரை வாங்கி அவருக்கு பேசிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இல்ல நீ பசிச்சா நீ சாப்பிடு. இல்ல என் லஞ்சும் இந்த பேக்ல இருக்கு, இதையும் கொண்டு போய் நீ சாப்பிட்டுட்டே இரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏய் நெல்லடி, என்ன வீட்டுல இருந்து கொண்டு வந்த புளியோதரையை என் தலையில கட்டிட்டா முடிஞ்சு போச்சா? ஃபோன் நம்பர் கிடைக்க ஐடியா கொடுத்தேன்ல, அதுக்கு எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும். ஒழுங்கு மாதிரிதான் பிரியாணி வாங்கி கொடு. ஐயோ என் செல்லமே, உனக்கு பிரியாணி தானே வேணும்? ஜொமேட்டோல ஆர்டர் போடுறீ, கேஷ் நான் பே பண்றேன். சீக்கிரம் போடு, மட்டன் பிரியாணியா பார்த்து போடு. நல்லா சாப்பிடுடி. என் பேரை சொல்லி நீ நல்லா சாப்பிடு. எனக்கு அவர் நம்பர் வாங்கி கொடுத்தால உனக்கு இது கூட செய்யலனா எப்படி? அதெல்லாம் நல்லா செய்வேண்டி. சரி சரி, நீ போய் சாப்பிட்டுட்டே இரு. நான் வந்து கேஷ் பே பண்றேன், நீ சாப்பிடுன்னு. நான் அவர்கிட்ட ஃபோன் பேசிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாத ப்ளீஸ் டி. செல்லம் ஓடி போயிடு. அது சரிடி. பிடிக்காத கல்யாணம் பண்ணதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா? அப்ப பிடிச்சு பண்ணிருந்தா வந்துடுச்சு. என்னமோ உனக்கு வந்துடுச்சு. போடி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இப்ப அவர்கிட்ட பேசணும். என்ன கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத என்ன? நீ போ சாப்பிட்டுட்டே இரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன். சரி சரி, நான் நிக்க மாட்டேமா. உன் ஆள் கூட நீ ஃப்ரீயா பேசு. நான் கிளம்புறேன். போனை எடுத்தாச்சு. விச்சுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுவோம். டேய் விச்சு, சீக்கிரமா சார் நம்பரை அனுப்புடா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பு, ரொம்ப அர்ஜென்ட்டா. ஐ, நம்பர் வந்துச்சு. இதுதான் அவர் நம்பரா? நம்பர் கூட நல்லா இருக்கு. மண்டல ஏத்திட்டேன். நல்லா மனப்பட பண்ணிட்டேன். இந்த நம்பர் இனிமே நான் மறக்கவே மாட்டேன். உடனே இது சேவ் பண்ணணும். ஆமா, என்னன்னு போட்டு சேவ் பண்ணலாம்? ஹஸ்பண்ட் போட்டு சேவ் பண்ணலாமா? வேணாம். சார்னு போடலாமா? அது அவ்வளவா நல்லா இருக்காது. வேற என்ன போடலாம்? அமுல் பேபி. சேவ் பண்ணியாச்சு. ஐயா ஜாலி, நம்பர் கிடைச்சிருச்சு. இப்ப அவருக்கு கால் பண்ணணும். ஐயோ ரிங் போகுது. கடவுளே. அவர் எடுத்ததும் நல்லா பேசணும். சரியா? கேட்க கூடாது, திணறக்கூடாது. தைரியமா பேசணும். நீலா, தைரியத்துக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்ல. ஆனா தைரியமா பேசணும். சரியா? ரிங் போகுது. டேய் மச்சி, உனக்கு தான் உடம்பு முடியலல, நீ வீட்டுக்கு கிளம்பலாம்ல. அத நானும் விச்சும் இருக்கோம்ல, நான் பாத்துக்க போறோம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புடா. நானும் வீட்டுக்கு தானே போகணும். சரி, விஜய் மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் வந்து மீட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மச்சான், இது வரைக்கும் விஜய் சார் வரலன்னா அவருக்கு வேற எதனா வேலை இருக்கலாம்ல, கால் பண்ணி கேட்கலாம்ல. இன்னைக்கு வராரா இல்லையான்னு கேட்டு பாருடா. அவர் இன்னைக்கு வரலன்னா நீ வீட்டுக்கு கிளம்பலாம்ல. ஆமாடா, நானும் அதான் யோசிச்சேன். என் போன் எங்க வச்சேனே, என் போன் எங்க இருக்குன்னு பாரு. ஐ, ஏன் ஆளு, வாங்க உள்ள வரலாம், தாராளமா வரலாம், வாங்க. டேய்
அட இருப்பா, மேடம் எதுக்கோ வராங்க, என்னன்னு கேட்போம். வாங்க கீர்த்தி, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேளுங்க, எதுவா இருந்தாலும் நான் தர தயாரா இருக்கேன். டாய் கொஞ்சம் ஆடங்கு. கீர்த்தி சொல்லுங்க, என்னம்மா, என்ன வேணும்? சார் உங்க போனை எங்க கேபின்ல விட்டுட்டு வந்துட்டீங்க சார். ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டே இருக்கு சார். ஓ ஆமா, கியூசிக்காக வந்தேன், போன் அங்கே விட்டுட்டு வந்துட்டணும். ஆமா, யார் ஃபோன் பண்ணது? தெரியல சார், நம்பரா தான் வந்துட்டு இருந்தது. யாருன்னு சரியா தெரியல சார். ஆனா ஒரே நம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 8-9 வாட்டி மிஸ் கால் வந்துருச்சு சார். வாட், இத்தனை வாட்டி மிஸ்டு காலா? ஒருவேளை விஜயா இருப்பாரோ? போனை கொடுங்க கீர்த்தி, நான் பாக்குறேன். என்னங்க சார்? என் கிட்ட கொடுங்க, நான் வாங்கி சார் கிட்ட கொடுத்துறேன். கொடுங்க கீர்த்தி. டாய், அட ஏன்டா இவன் வேற ஒருத்தன் சும்மா டாய் டாய்னு. அம்மா போன என் கொடுமா. அப்புறம் கீர்த்தி, நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்டீங்களா? அடி மகனே, போனை கொடுறான். அப்புறமா உன் கடையில வச்சுக்கா, இப்ப போனை கொடு. நம்மள கடலை போட விட மாட்டானுங்களே. அது சரி, எப்பவுமே ஹீரோ மட்டும்தான் கடலை போடணும், ஹீரோ ஃப்ரெண்டு கடலையே போடக்கூடாது. அதனடா உங்க உலக நீதி தெரியுதுல. மூடிக்கிட்டு போன கொடு. கீர்த்தி நீங்க கிளம்புங்க. ஓகேங்க சார். மச்சி, இந்த மச்சி உன் போனு எனக்கு கூட கொஞ்சம் வெளியில அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். மச்சான், நீ எந்த ஆணியும் வெளியில போய் புடுங்க வேணாம், உள்ள நின்னே புடுங்க. போனை கொடுறா. அதான் புடுங்க விட மாட்டீங்களே. இந்தாடா போனு. யார் நம்பர்னு தெரியலையே, புதுசா இருக்கு. ஒருவேளை விஜயா தான் இருப்பாரோ? ஆமா, விஜயா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே ரிட்டர்ன் போடுவோம். நான் ஆசாசியா ஃபோன் பண்ணேன், எடுப்பாருன்னு பார்த்தா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் 8-9 வாட்டி கிட்ட போட்டுட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பிஸியா இருப்பார்ல, நம்மள மாதிரியா என்ன? அதான் ஃபோன் பிக் பண்ண மாட்டாரு போல இருக்கு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஹாய் அமுல் பேபி. அமுல் பேபி ஃபோன் பண்ணுது, அட்டென்ட் பண்ணலாமா? ஐயோ எனக்கு ஏதோ நர்வஸா இருக்கு. அது சரி, நேர்லயே பேசிட்டோம், போன்ல பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசும், நம்ம தானே கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்திருந்தது. நீங்க யாருங்க? அப்ப என் வாய்ஸ் தெரியல. நாங்க யாரா? நாங்க யாருன்னு சொன்னா இவர் அப்படியே ஓகேன்னு ஒத்து பார்ப்பாரு. அப்படியே ஒத்துக்கிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாரு போல இருக்கு. ஹலோ, நான் 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 தாங்க பேசுறேன். நான் தானா? இந்த வாய்ஸ். ஏய் ஏய் குல்ஃபி. ஹலோ குல்ஃபி. அட பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா சார், நானே தான் சார். பரவாயில்ல, என் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏய் குல்ஃபி, இது உன் நம்பரா? அது சரி, இவ்வளவு நாளா உன் நம்பர் என்னன்னு கூட தெரியாம இருந்திருக்கேன்ப்பா நானு. ஏய் என்னடி திடீர்னு போன் எல்லாம் பண்ற? அது அது வந்து சார், சார் காலையிலேயே நீங்க தும்பிட்டே இருந்தீங்க, இப்ப கூட பாத்தீங்களா தும்புறீங்க. உங்களுக்கு இன்னும் சரியாகலையா? டேப்லெட் வாங்கி போடுறேன்னு சொன்னீங்களே, போட்டிங்களா? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? அதான் கேட்கலான்னு கால் பண்ணியிருந்தேன் சார். நீங்க பிஸியா இருந்தீங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சாரி சார். நான் தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணினேன். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சிடுங்க சார், நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன். ஓய் ஓய் குல்ஃபி, அதெல்லாம் ஒரு பிஸியும் கிடையாது, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், பேசு. நீ ஃப்ரீயா இருக்கல்ல? டேய் மச்சான், என்னடா சிஸ்டராடா? ஓஹோ, இவன் இருக்கானா? இவன் இருந்தா என்னால ஃப்ரீடமா பேசக்கூட முடியாது. மச்சான், உனக்கு வெளியில நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நீ போய் அந்த வேலையை பாரு. எனக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பலாம். போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. போடா. ஏய் பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃபிகர் வந்தா, அவளை பார்த்துட்டு நான் பின்னாடி போறேன்னு சொன்னேன், விட்டியாடா? இப்போ உன் ஆள் வந்தோன்னு என்னை கழட்டி விட்டுற பத்தியா? மச்சான் இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்க. டேய் எல்லாம் சரியா தான் இருக்கு, ஓ வெளியில போய் ஜொல்லு விடு, இல்ல கடையில போடு, ஏதாவது ஒண்ணு பண்ணு. போறதுக்கு முன்னாடி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓடா ஓடா ஓடா. நான் போய் வெளியில கடலை தாண்டா போட போறேன், என் ஆள் கூட கடல்ல போடுறேன், நீ இங்க உன் ஆள் கூட கடலை போடுறா. ஓடா. போயிட்டான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். குல்ஃபி போன்லாம் பண்ணிருக்கான், அது சரி. இவளுக்கு எப்படி ஏன் நம்பர் கிடைச்சதுன்னு தெரியலையே, கேட்டுடுவோம். ஹலோ குல்ஃபி, லைன்ல இருக்கியாடி? ஆமா சார், லைன்ல தான் சார் இருக்கேன். சார் எப்படி இருக்கு இப்போ உடம்பு? ஏய் குல்ஃபி, எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். மார்னிங்கே டேப்லெட் போட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. லேசா தும்மல் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இன்னும் நல்லா தான் இருக்கேன், நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கே. ஏய் குல்ஃபி, கோல்டுனா பின்ன வாய்ஸ் சேஞ்ச் ஆக தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு பரவாயில்ல தான். அப்படியா சார்? அப்ப இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நீங்க நல்லா இருக்கீங்களே? நான் ஈவினிங் பர்மிஷன் கேட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன் சார். உங்களை பார்க்கணும், சீக்கிரமா வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன் சார்.
இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல, பரவாயில்லல்ல. அப்ப நான் எப்போ போலே வரேன். குல்ஃபி, லேசா ஃபீவர் வர மாதிரி தான் இருக்கு. தெரியல, மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல. நீ சீக்கிரம் வரேன்னு சொன்னல, சீக்கிரமாவே வா. ஒருவேளை ஃபீவர் வந்தாலும் வந்துடலாம்ல, அதனால நீ சீக்கிரமாவே வா. ஏன் சீக்கிரம் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், அது எதுக்கு லேட்டா வரணும்? நீ சீக்கிரமாவே வந்துரு. ஐயோ, என்ன சார் மறுபடியும் ஃபீவர் வர மாதிரி இருக்கா? ஆமா, லேசா ஃபீவர் வர மாதிரி தான் இருக்கு. ஐயோ சார், அப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன் சார். நானு சார், நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போங்க சார். எந்த வேலையா இருந்தாலும் வேற யார்கிட்டயாவது மாத்தி விடுங்க சார். மிச்சம் இருக்கால, மிச்சிக்கிட்ட சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க சார். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் முடிஞ்சா இப்ப ஆஃப் டேல பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வரேன் சார். நீங்க வீட்டுக்கு போங்க சார். அப்படியே வரியா? நான் இப்ப வீட்டுக்கு போறேன், நீ வரியா? நீ வரனா சொல்லு, நானே வந்து கூட்டிட்டு போறேனே. அட ஆமால சார், அதுவும் கரெக்ட் தான். நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கே வந்துருங்க சார். நான் உங்க கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன் நானு. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு நம்ம ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கூட போகலாம்ல. சரி, நான் இப்ப ஸ்கூலுக்கு வரேன், நீ ரெடியா இரு, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிங்க சார், நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணிட்டு வாங்க சார். உடம்பு வேற சரியில்லை, கொஞ்சம் பார்த்து வாங்க. சரிடி, நான் பார்த்து தான் வருவேன். வரேன், நீ சீக்கிரம் வா. சரிங்க சார், நான் போனை வச்சிடுறேன். குல்ஃபி, சொல்லுங்க சார். இதுதான் உன்னோட நம்பரா? ஆமா சார், இதான் சரியா நம்பரு. சேவ் பண்ணிக்கோங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிறதுக்கு நீ என்னடி ஃபயர் சர்வீஸா? இன்னும் சார், இந்த பாலை குடிங்க. இந்த பால்ல மஞ்சள் பொடி, பெப்பர்னு எல்லாமே போட்டிருக்கேன் சார். கொஞ்ச நேரத்துல கோல்டு சரியாயிடும் சார். இது குடிங்களேன். இது இப்போ ஒரு வேளை, நாளைக்கு 3 வேளை குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோல்டே போயிடும் சார். இதை குடிங்க சார், சரியாயிடும். இல்லடி, வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். சார் என்ன சார், ஏதாவது பண்ணுதா உங்களுக்கு? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா சார்? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குளிருது. நான் படுக்கிறேன், சரியா? நீ அது கொண்டு போயிடு, நீ போய் படு போ. சார், உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா குளிருது, பயங்கரமா குளிருது. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. சார், உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்றீங்க, குளிருதுன்னு சொல்றீங்க. அப்ப காய்ச்சல் இல்லாம இருக்காது சார். உங்களுக்கு காய்ச்சல் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் பாக்குறேன் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதா இல்லையான்னு. என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வந்த கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குடல், நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, செங்கரும்பே இத்தனை நாடெங்கிருந்து முட்டு விட்ட தேனரும்பே போதுமடி உரும்பே. சார், உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உடம்பு இந்த அளவுக்கு காயுது சார். நீங்க என்னடா ஃபீவர் இல்லைன்னு சொல்றீங்க? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நான் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. ரொம்ப குளிருதுடி, எனக்கு ரொம்ப குளிருது. சார், சொன்னா கேளுங்க சார். வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சார். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தா சரியா போகும் சார். வாங்க சார் போலாம். ஏய் குல்ஃபி, என்னால டிரைவ் பண்ண முடியாதுடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எது வந்தாலும் நம்ம காலையில பாத்துக்கலாம். சார், நான் வேணா ஸ்கூட்டில உட்கார வச்சு கூட்டிட்டு போட்டுமா? வரீங்களா? குல்ஃபி, எனக்கு ரொம்ப குளிருதுடி. இப்ப நான் வெளியில வந்தேன்னா இன்னும் குளிரும். நான் வரல, நம்ம காலையில போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப வேண்டாமே, நான் படுத்து தூங்கி இருந்தா சரியாகும்னு நினைக்கிறேன். நான் படுக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கு, நீங்க என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்றீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு சார். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் வேணா போய் அத்தையும் மாமா எழுப்பட்டுமா? குல்ஃபி, அந்த விஷயமா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களாம் தூங்கட்டும். எல்லாரும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இப்பதான் படுக்கிறாங்க. வேண்டாம், நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, எல்லாரும் தூங்கட்டும். எனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம காலையில பாத்துக்கலாம். நான் படுக்கிறேன்டி. சரிங்க சார், நீங்க படுங்க. நீங்க படுங்க, நான் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். நீங்க படுங்க சார். சரி, நான் படுக்கிறேன், எனக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வா. சரிங்க சார். சரிங்க சார், நீங்க படுங்க. எதனால என்ன எழுப்புங்க சார். சரி குல்ஃபி. சார், என்ன சார், என்ன ஏதாவது வேணுமா சார்? குல்ஃபி, எனக்கு ரொம்ப குளிருதுடி, நீ என் பக்கத்துல இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத.
சார் நான் எங்கேயும் போகல, இங்கதான் கீழே தான் சார் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க தூங்குங்க. நான் தூங்க மாட்டேன், நான் முழிச்சிட்டு தான் சார் இருப்பேன். நீங்க படுங்க, நான் இங்கேயும் உங்க பக்கத்துலேயே தான் சார் இருக்கேன். இல்ல, நீ என் பக்கத்துல இரு, என்கிட்ட வா. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, என்னை இழந்து விட்டால் இந்த மலரிலும் தேனில்லை. சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் அப்பாடா, சார் தூங்கிட்டாரு. பாவம், ரொம்ப குளிர்ச்சி போல இருக்கே. சரி, இவர் இப்படியே தூங்கட்டும். நல்லா பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு நம்ம இடத்துக்கு போய் படுப்போம். இவர் இப்படியே தூங்கட்டும். ஆனா இவருக்கு ரொம்ப உடம்பு காஞ்சிட்டே இருக்கே. ஈர துணியை போட்டு வைப்போம், அப்பதான் கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் குறையும். கல்யாணம் என்பது பூர்வபந்தம், உடலோடு குடியேறிட வாழும் சொந்தம். சம்சாரம் என்பது அதியங்கம், ஒன்றாகிடும் உறவாடிடும் வந்தான் என்றும். அச்சச்சோ, இவர் என்ன இவ்வளவு இரும்புறாரு? கோல்டு ரொம்ப ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்பாடா, பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். அப்பாடா, முன்னாடிக்கு இப்ப எவ்வளவு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. டைம் என்ன ஆகுது? மணி 2:30. பரவாயில்ல, இப்ப ஒன்றும் அந்த அளவுக்கு உடம்பு சுடல. அப்ப இனிமே அவர் கொஞ்சம் நல்லா தூங்குவாரு. ஜென்மம் முழுவதும் முந்தன் விழிகளில் தங்கிக் கொள்ள வருவா. உன்னை விட ஒரு நல்ல மனிதனை கண்டதில்லை தலைவா. பார்க்க தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை. என்ன பண்றா குல்ஃபி? என்ன இவன் உட்காந்துட்டே தூங்குறான்? அப்போ ஒரு ராத்திரி முழுக்க இவன் இப்படி இருந்தா என்ன இவன்? நான் இவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ? ஏன் இவன் இப்படி இருக்கான்? அடி குல்ஃபி, நல்லா படுத்து தூங்கி இருக்கலாம். அடி ஒரு நைட்டு முழுக்க உட்காந்துட்டே இருந்திருக்கான். டே அர்ஜுன், ஒரு நைட்டு முழுக்க உட்காந்தது மட்டும் தானே உனக்கு தெரியுது. நைட்டு முழுக்க அவளை நீ என்ன பாடுபடுத்தணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னடா சொல்ற? பாடுபடுத்தினா நானா? டேய், நான் என்னடா அவளை பண்ண? நானும் எதுவும் பண்ணிருக்க மாட்டேனே. என்னது, நீ எல்லாம் எதுவும் பண்ணலையா? டேய் மகனே, நல்லா யோசிச்சு பாரு. நீ மறக்கிறதுக்கு நீ ஒன்னும் சரக்கடிக்கல. ஞாபகப்படுத்தி பாருடா. தூக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு நைட்டு நீ என்னென்ன பண்ணேன்னு ஞாபகப்படுத்தி பாரு. நான் என்ன பண்ணேன்? இவன் என்னென்னமோ சொல்றான். நைட்டு நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருந்தது, போதா குறைக்கு ஃபீவரா இருந்தது. இவன் நம்மள தொட்டு பார்த்தான். ஆமா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு சார்னு சொன்னான். அப்புறம் எனக்கு ரொம்ப குளிர்ச்சு, நான் படுக்கிறேன் குல்ஃபின்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் அட ஆமா, நமக்கு ரொம்ப குளிர்ச்சுன்னு சொல்லி நான் அவளை கையை பிடிச்சி பெட்ல படுக்க வச்சேன். ஆமா, நான் அவளை என் பக்கத்துல எல்லாம் படுக்க வச்சு கட்டி பிடிச்சேன். ஓஹோ, டேய், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கே ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஞாபகம் வந்ததாடா? வரணுமே, அது வரலாம் எப்படி? என்னடா கொஞ்சமா நாளப்பறியா பண்ண? உனக்கு ஜோரம்னு அவ பாவம் பார்த்தா, நீ என்னடானா உனக்கு போர்வையா அவளே வேணும்னு நினைக்கிற. டேய் மகனே, நீ இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க. அதுக்கு நீ அவளை மனசார ஏத்துக்கிட்டு போயிடலாம்லடா. டேய் நீ வேற, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ தேவையில்லாம எது பேசிக்கிட்டு. சரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இவ பாவம் ரொம்ப நேரமா உட்காந்து தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. இவ ஏன் இப்படி இருக்கான்? என்ன இவ இவ்வளவு பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. ஆனா எனக்காக ஒரு ராத்திரி முழுக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். ஐம் சாரி குல்ஃபி. நல்லா தூங்குறாளே இவன், இவளை எழுப்பவே மனசு வரல. ஆனா உட்காந்துட்டே தூங்குறாளே, அது வேற கஷ்டமா இருக்கு. குல்ஃபி, ஓய் குல்ஃபி, அடியே குல்ஃபி, ஏதோ என்கிட்ட வாயாடுற விளையாடுற சுட்டித்தனமா நடந்துக்கிறேன்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா
என்ன நீ இந்த அளவுக்கு பார்த்துப்பேன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. ஒரு ராத்திரி முழுக்க எனக்காக என் பக்கத்துலயே என்ன ஒரு குழந்தை போல பார்த்து இருந்திருக்கலாம். உல்வி, ஐம் சாரிடி. உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடி. அச்சோ, ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கே. சார் ஏன் சார் இல்லையான்னு தெரியலையே. சார் ஏஞ்சிட்டீங்களா? சார் இப்போ எப்படி சார் இருக்கு? டெம்பரேச்சர் பரவாயில்லையா? குறைஞ்சிருக்கா சார்? இருங்க நான் பார்க்குறேன். ஆமாம் சார், நைட்டை விட இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு சார். பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமாடி குல்வி, நைட் எனக்கு செம்ம டயர்டு. போத குறைக்கு உடம்பு வேற ரொம்ப பெயினா இருந்தது. ஆனா இப்போ எதுவுமே தெரியல, நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீலா இருக்கு. ஆமாம் சார், இந்த ஈர துணியை போட்டதுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு டெம்பரேச்சரே குறைஞ்சது. அப்பா, ரொம்ப காய்ச்சல் தெரியுமா சார் நைட்டெல்லாம் உங்களுக்கு? எப்படிதான் இந்த காய்ச்சலை நீங்கள் தாங்குனீங்கன்னே தெரியல. நம்ம நைட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் தெரியுமா? நீங்கள் தான் பிடிவாதமா வரலன்னு சொல்லிட்டீங்க. ஓய் குல்வி, அந்த நைட் டைம்ல எப்படி போக முடியும்? அதெல்லாம் போகணும்னு நினைச்சா போகலாம் சார். இப்ப பாருங்க, நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் இது ஒண்ணுதான். இதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது. நல்ல வேலையா அம்மா எனக்கு பண்ணதை நான் உங்களுக்கு பண்ணேன். இப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா நைட்டு முழுக்க நீங்க இந்த காய்ச்சலோட எப்படி சார் இருந்திருப்பீங்க? நான்லாம் சத்தியமா இருக்க மாட்டேன் தெரியுமா? பாருங்க எவ்வளவு காய்ச்சல் தெரியுமா? இப்பதான் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. எனக்கு இப்பதான் நிம்மதியாவும் இருக்கு. ஆனா பரவாயில்ல சார், உங்களுக்கு காய்ச்சல் நல்லாவே விட்டுருக்கு சார். அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்காதீங்க. நம்ம காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம், சரிங்களா? சரிடி, போலாம். என்ன சார் இப்போ ஒரு மாதிரியே பேசுறீங்க? இப்போ உங்களுக்கு டயர்டா இருக்கா? ஆனா ஃபீவர் இல்ல, ஆனா உடம்பு டயர்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு இப்போ ஃபீவர் இல்ல சார், நல்லா டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தாண்டி ஒன்ன தோளில் தாங்கணும். தள்ளாடும் போதும் கண்ணு ரெண்டும் உன்னை தேடணும். சரிடி குல்வி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு ராத்திரி முழுக்க இப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்க? சார் அது நான் உங்களை பார்க்கணும்ல, அப்புறம் நான் தூங்கிட்டேன்னா எப்படி சார் உங்களை பார்க்கறது? அதனால தான் உங்க பக்கத்துலேயே இப்படி இருக்கலாமேன்னு உட்காந்துட்டேன் சார். அப்படியே உட்காந்துட்டே இருந்ததுல லேசா தூக்கம் வந்துருச்சு சார். ஆனாலும் நல்லா தூங்கல சார். நான் அப்பப்போ எழுந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். ஏன்னா நீங்க நடுவில் முழுக்க கூட்டிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப ஜுரம் இருந்ததா, அதனால நடுவில் முழுக்க நீங்க கூட்டிகிட்டே இருந்தீங்க. எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். நான் போய் அத்தையை எழுப்பலாம் தான் நினைச்சேன். ஆனா வேணாம், அவங்களும் பாவம்ல, அவங்கள போய் எழுப்பி நம்ம என்ன பண்றது? அதனால நானே பார்த்துக்கலான்னு நான் பார்த்துக்கிட்டேன் சார். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் சார். சார் இப்போ எதுக்கு எழுந்துருச்சிங்க? கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதானே? அதுக்குள்ள என்ன சார் உங்களுக்கு அவசரம்? எதுக்கு இப்போ எழுந்துச்சிங்க? ஆமா, இப்போ எழுந்துருச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? குல்வி, சும்மா அதுக்குன்னு படுத்துக்கிட்டே இருக்க முடியும்? படுத்துக்கிட்டே இருந்தா உடம்பு தான் வலிக்கும். அது கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால எழுந்திருச்சேன். நான் எங்கேயே போகல, போதுமா? எழுந்திருச்சு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. அதனால சொன்னேன் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னுட்டு. அதுக்குள்ள எழுந்திருச்சு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன சார் ஆயிட போகுது? ஏய், என்னடி ஓவரா மிரட்டுற? இப்ப எனக்கு ஒன்றும் டயர்ட்லாம் இல்ல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தான். ராத்திரி என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க போல இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தான். அது அது ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை சார். சும்மா தான் உங்க கை காலை மட்டும் தான் தேய்ச்சி விட்டேன். ஏன்னா அப்பதானே குளிர் குறையும். அதுதான், வேற ஒன்றும் பண்ணல சார். கை காலை மட்டுமா தேய்ச்சி விட்டா? வேற என்னமோ பண்ண மாதிரி தெரிஞ்சது. எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, என் கற்பை எதுவும் போயில்லையே? ஐயோ சார், ஏன்னு சார் உங்க கருப்பை நான் என்னமோ பண்ண மாதிரி கருப்பு போயில்லைன்னு கேக்குறீங்க? உங்க கருப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் எதுவும் பண்ணல. பண்றதெல்லாம் இவர் தான் பண்ணாராமா. இப்போ இவர் கருப்பு போச்சாமா. நியாயமா பார்த்தா நான் தான் கதறணும். நல்ல வேலையா நான் கொஞ்சம் சூதாரணமா வெளியில வந்துட்டேன். இல்லைன்னா நான் தான் கருப்பு போச்சேன்னு உட்காந்து அழுது இருக்கணும். அடி குல்ஃபி, ஆமா ஆமா, நல்ல வேலை போயிட்ட. இல்லைன்னா நீ சொன்னதான் நடந்திருக்கும் போல இருக்கு. ஏய் குல்ஃபி, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை. நைட்டு எனக்கு ஃபீவரா இருந்திருக்கு, அப்புறம் குளிரா வேற இருந்திருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீ என்னமோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியுது என் பாடியில என்னமோ சேஞ்சஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை உண்மையாவே கருப்பு போயிடுச்சோ? நீ எல்லாம் மனுஷனையா? இல்ல நான் கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் மனுஷனையா? ராத்திரி அந்த குளிர்ல நடுங்குறியேன்னுட்டு நான் உன் பக்கத்துல வந்தா கையை பிடிச்சி இழுத்து பெட்ல போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு அங்க இங்க கையை வச்சு தொட்டுட்டு கட்டி கட்டி பிடிச்சிட்டு நான் சரி பாவம் சாருக்கு ரொம்ப குளிரா இருக்கே, அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா எப்படியோ உங்களை விட்டு வெளியில வந்துட்டேனேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். நான் என்னமோ இவர் கருப்பை எடுத்துட்டேன். மூஞ்சி பத்தியா நல்லா? நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிட்டா போட்டேன்.
ஆனா எல்லாமே சொல்லிட்ட ரைட்டு. அது என்ன யோ, நீ மனுஷனாயா? வர வர உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போகுதுடி. விட்டா விட்டா போட்டீங்க, நல்லா போட்டீங்க பிட்டு. சார் இதை நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்ல சார். அதுக்கே சார் இப்படிலாம் தலையை சுத்தி மூக்க தொடறீங்க. ஸ்ட்ரைட்டாவே நைட் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் சொல்லியிருக்க போறேன். நான் கேட்கும்போது நீ வேற மாதிரி சொல்லிட்டீனா, நான் எதுவுமே பண்ணாம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இப்படி ஒரு பிட்டை போட்டேன். எல்லாமே உண்மையை சொல்லிட்டேன். அட பாவி மனுஷன், ஒரு ராத்திரி முழுக்க பாவம் மனுஷனுக்கு ஜுரம் ஆச்சேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து பச்சை பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டான். காலையில எழுந்து கற்பு காணும்னு என்கிட்ட பிட்டாயா போடுற. ஐயோ அமுல் பேபி, நீ எல்லாம் மூஞ்ச பாரு நல்லா. ஆனாலும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் போயா. என்ன மனசுக்குள்ள திட்டினதா போதும், நான் போய் குளிச்சுட்டு வரேன். காஃபி கொண்டு வரியா? திட்டினா நானா? நான் ஏன் திட்ட போறேன் சார் உங்களை? நான் உன்னை திட்டல. வாங்க, நான் போய் ஹீட்டர் ஆன் பண்ணி விடுறேன். நீங்க குளிச்சுட்டு வந்து இருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் சார். வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு காஃபி மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. ஐயோ சார், தூங்குறதா? இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. அப்புறம் நீங்க ஃபேக்டரிக்கு போகாதீங்க. இன்னைக்கு ஒன்றும் ஃபேக்டரி பக்கமே போக கூடாது. ஃபேக்டரி பக்கம் மட்டும் இல்ல, ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது. நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. என்ன பேசிட்டு இருக்க? ஃபேக்டரியில நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, போய் பார்க்கணும். போதா குறைக்கு பிரியாவோட ஃப்ரெண்டு விஜய் வரேன்னு சொல்லியிருக்கான். அவனை வேற மீட் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்கு. நான் வீட்டுல இருந்தா இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், நல்லா தான் இருக்கேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனால் போதும், நான் நல்லா ஆயிடுவேன். நான் போய் பார்க்கணும். சார் நான் சொன்ன கேளுங்க, ரூமை விட்டு வெளியில போகக்கூடாதான், ரூமுக்குள்ள தான் இருக்கணும் சொல்லிட்டேன். குல்ஃபி விளையாடாத, நான் கண்டிப்பா இன்னைக்கு ஃபேக்டரி போய் ஆகணும்டி. நான் விளையாடலாம் இல்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. பெரியவங்க சொன்னா அப்படியான்னு கேளுங்க. சும்மா சும்மா குறுக்க பேசிட்டு ஆர்கி பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். குல்ஃபி சொல்றேன்ல, இப்படி கோச்சிட்டா என்னடி அர்த்தம்? குல்ஃபி இங்க பாரு, நான் கண்டிப்பா இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போய் ஆகணும்டி, சொன்னா கேளுடி. சார் என்ன சார் விளையாடுறீங்களா? ராத்திரி என்ன உங்களுக்கு கொஞ்சமான ஃபீவரா இருந்தது? டெம்பரேச்சர் எவ்வளவு அதிகமா இருந்தது தெரியுமா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் சார். உங்களுக்கு இப்படி இருக்கேன்னு நான் துடிச்சது எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். நீங்க என்னடா அசால்ட்டா ஃபேக்டரிக்கு போறேன்னு சொல்றீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன சார் வந்துட போகுது? இங்க பாருங்க சார், நான் சொன்னதுதான், ரூமை விட்டு வெளியில நீங்க வரக்கூடாதுதான். ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு முழுக்க. எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தாண்டி, இங்க பாரு, இன்னைக்கு முழுக்க கூட நான் இருக்க மாட்டேன். விஜய் மட்டும் வெயிட் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன்டி. ப்ராமிஸா சொல்றேன்டி குல்ஃபி. இங்க பாரு, ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு 2 hours தான், 2 hours மாத்திரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனே நான் வீட்டுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறேன். ப்ளீஸ் டி குல்ஃபி, எனக்காக ப்ளீஸ்மா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாரு. சார் அந்த விஜய் சார் வந்து நாளைக்கு வர மாட்டாரா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார், நாளைக்கு வாங்கன்னுட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் மாத்தி கொடுங்களேன் சார். சார் நீங்க தானே சார் ஏம்டி, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், நாளைக்கு வாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். அவர் நாளைக்கு வந்து மீட் பண்ணட்டும். இன்னைக்கு அவரை போய் பார்க்கணுமா என்ன? அப்புறம் ஃபேக்டரியில என்னென்னலாம் வேலை இருக்கும் சரத் அண்ணா கிட்ட சொல்லுங்க, அவர் பாத்துக்க போறாரு. மிச்சமும் இருக்கான்ல சார், மிச்சம் பாத்துக்க போறான். அப்புறம் என்ன சார்? சார் சொன்னா கேளுங்க, இன்னைக்கு நீங்க போகக்கூடாதுதான். நான் சொன்னதுதான், நீங்க இன்னைக்கு ரூம் விட்டு வெளியில போக கூடாது. இங்கே இருந்து வீட்டுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. குல்ஃபி சொன்ன கேளுடி, அப்பாயின்மெண்ட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாத்தக்கூடாது. நான் ஏற்கனவே நேத்தே விஜய் மீட் பண்றேன்னு சொன்னேன். வீட்டுக்கு நீ சீக்கிரம் வரணும்னு சொன்னதுனாலதான் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கே வந்தேன்டி. அப்புறம் இன்னைக்கும் அதை கேன்சல் பண்ணா நல்லா இருக்காதுல்ல? தப்புமா, சொன்னா கேளு. நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு ஒரு 2 hours தான் ஃபேக்டரி ஒர்க்கையும் பார்த்துட்டு விஜயும் மீட் பண்ணிட்டு உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். ப்ளீஸ் குல்ஃபி. ஏதாவது பண்ணுங்க சார். நான் சொன்னா நீங்க என்ன கேட்க போறீங்க? அது சரி, நான் சொல்லி நீங்க கேட்கறதுக்கு நான் என்ன உங்களுக்கு வேண்டப்பட்டவளா என்ன? நான் ஒரு தேர்ட் பர்சன் தானே. நான் சொல்லி நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க சார். என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். குல்ஃபி இவ்வளவு தூரம் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். தேர்ட் பர்சன் நான் கேட்கறேன். அவ்வளவு ஒண்ணு என்ன, எதுக்கு இந்த லுக்கு? திரும்பி பார்க்காம போறேன்னு சொன்ன போக வேண்டியதானே? இப்ப என்ன பார்த்து லுக் விட்டுட்டு இருக்கா? என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஆமா சார், இப்ப எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? என்ன நான் அடிச்சனா? ஏய் நான் எப்ப அடிச்சேன்? சரி அடிச்சேன்னு சொன்னீங்க, எங்க அடிச்சேன்? அது ஐயோ நிலா, உணர்ச்சி வசப்பட்டுட்டீரி. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறேன்? அது சார், நீங்க கோவமா இருந்தீங்களா, அதான் உங்களை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு அடி வாங்காமலே அடி வாங்கின மாதிரி சொன்னேன் சார். நீங்க என்ன அடிக்கவே இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். அடியோ அது ஒரு வாட்டி இடி மாதிரி விழுது. ஏன் தான் இவர் பண்றாருன்னு தெரியல. போயா அடி குல்ஃபி, அடியும் வாங்கிக்கிட்டு அடிச்சது வலிக்காத மாதிரியே நடிக்கிறவ நீ ஒருத்தி தாண்டி. அடி கொஞ்சம் பலமா பட்டுருச்சோ,
அடுத்த வாடியில இருந்து சாஃப்டா அடிக்கிறேன். ஓ, அப்ப நான் அடிக்காமலேயே அடிச்ச மாதிரி நீ சும்மா என்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்க. அப்படிதான் குல்ஃபி? ஆமா சார், எனக்கு நட்டு கலந்துருச்சு. அதான் அடி வாங்காமலே அடி வாங்கினதை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். அடிக்கிறதையும் அடிச்சுட்டு மூஞ்ச முகரையும் பாரு, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. மூஞ்ச பாரு சார். நான் கீழே போறேன், உங்களுக்கு போய் காபி கொண்டு வரேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. எப்பா அடியா அது? ச்சே, சும்மா அடிக்கிறதே இந்த வலி வலிக்குதுன்னா அப்ப அடிக்கணும்னு நினைச்சு அடிச்சாருன்னா ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, கையை வச்சு கூட தேய்க்க முடியல. ஓ குல்ஃபி, ஐம் ரியலி சாரி. மறுபடியும் என்ன மன்னிச்சிடு. எதுக்கு சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்கான்? இப்ப என்ன போறவ போக வேண்டியதானே? சும்மா சும்மா கத்துற, என்ன திரும்பி பாக்குறேன், அடிக்காமலே அடிச்சேன்னு சொல்றேன். என்னடி, என்ன உனக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, அதான், வேற ஒண்ணும் இல்ல சார். இப்போ இவர் தான் அடிச்சாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அடிக்கலன்னு சரி, அடிச்சானே, எந்த இடத்துல அடிச்ச எங்க சொல்லு அப்படின்னு கேட்பாரு. ஐயோ குல்ஃபி உண்மையாவே அலறான். ஏய், நான் சும்மா லேசா தாண்டி தட்டினேன். அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா இவன்? சுச்சோ, சரி சரி, இனிமே அடிக்கல. இவகிட்ட முதல்ல சாரி கேட்கணும். சரி சரி குல்ஃபி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இனிமே உனக்கு எதுவும் தோணாது, சரியா? சரி, இங்க பாரு குல்ஃபி, ஒரு 2 hours தான், ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துட்டுமா? அது உங்க இஷ்டம், நீங்க பண்றது பண்ணுங்க. நான் தான் சொல்றத சொல்லிட்டேன்ல, நான் தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ கிடையாதுல்ல. நான் சொல்றதெல்லாம் நீங்க கேப்பீங்களா என்ன? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். நீ ஏன் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லாத. யார் சொன்னா நீ வேண்டப்பட்டவ இல்லைன்னு? வேண்டப்பட்டவ இல்லாம தான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் நின்று ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். சரி, குல்ஃபி, வேணா ஒன்று பண்ணலாமா? இங்க பாரு, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத, லீவ் போட்டுரு. நானும் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகல, ஆனா அந்த 2 hours மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்ன பத்தியா? அந்த 2 hours நீ ஏன் கூட வா. நீங்க நானும் சேர்ந்து ஃபேக்டரிக்கு போயிட்டு 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாங்க இல்ல இருக்க விடாம நீ கூட்டிட்டு வந்துரு. நான் உன் பின்னாடியே வந்துடுறேன், போதுமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா ஸ்கூல்ல லீவ் கேட்கணுமே. அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரின்சிபல் லீவே தர மாட்டானே. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீவர்னா நீ கண்டிப்பா லீவ் போடுவ தானே? ஆமா சார், கண்டிப்பா. உங்களை பாத்துக்கணும்ல, அப்ப அதுக்கு நான் கண்டிப்பா லீவ் போடுவேன் தான் சார். இப்போ எனக்கு இன்னும் ஃபீவர் குறையலன்னு நினைச்சுக்கேன், அந்த லீவ் எடுத்துரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அந்த பிரின்சிபல் மண்டே லீவ் தர மாட்டானே. சரிங்க சார், அந்த மண்டே என்கிட்ட எதையாவது பேசி நான் சமாளிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, போதுமா? ஆனா ஃபேக்டரியில கரெக்டா 2 hours தான் இருக்கணும். நான் கூப்பிட்டதும் என் கூட வந்துடணும். நீங்க அதுக்கப்புறம் கோவலாம் படக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க, நான் வரேன். எந்த கோவமும் பட மாட்டேன். நீ கூப்பிட்டதும் அமைதியும் பின்னாடியே வருவேன், போலாமா? சரிங்க சார், எனக்கு ஓகே தான், நான் வரேன். ஆனா உங்க ஃபேக்டரியில எல்லாரும் என்ன பார்த்து ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா? குல்ஃபி, நம்ம ஃபேக்டரிக்கு நம்ம போறோம், நம்ம போகாம வேற யார் போவாங்க? அதுலயும் முக்கியமா நீ தான் வரணும். வா. சரி, நீ போய் காஃபி கொண்டு வா, நான் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். நீயும் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு, போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவோம், சரியா? சரிங்க சார், போலாம். காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், கடைசி வரைக்கும் நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. நீ நானும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என்னோட அன்புக்கு சொந்தமான ஒரே உறவு நீ மட்டும்தான். என்னடி ரொம்ப நேரமா லுக் விட்டுட்டே இருக்கான்? என்ன என்ன வேணும்? ஏதோ மனசுக்குள்ளே திட்ட போல இருக்கு. என்ன மனசுக்குள்ளேயே திட்டிட்டு தானே இருக்க? கமெண்ட் கீர்த்தி, நீங்க கேட்ட எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் சார். ஃபேக்டரி சுத்தி பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். இன்னைக்கு விஜய் வர வேணாம்னு சொல்லிட்டேன், நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். ஃபேக்டரியை சுத்தி பார்த்துட்டு கிளம்பலாமா? ஏன் சார்? ப்ளீஸ் சார், நீயே இருக்க மாட்டேன், பார்த்துக்க. வேண்டாம் அர்ஜுன், வீணா எங்க கிட்ட மோதி உயிரை விட்டாத, பார்த்து இருந்துக்க. நீ பார்த்து இருடா, நானும் எதிர்த்து நிக்க தயாரா தான் இருக்கேன். ஏய், என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கான்? அறிவில்ல, போன் தானே பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்னு கூட தெரியாம கத்திக்கிட்டு இருக்க லவ லவன்னு. ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். நேற்று நான் கண்ணாமூச்சி சீரியஸ்ல இதுதான் என்னோட வீடியோ ரொட்டீன், இதனால தான் வந்து டைம் லேட்டாக போடுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கு எல்லாருமே வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க.
எல்லாருமே என்னன்னா டைமிங் மட்டும் கம்மி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. லேட்டா போட்டாலும் பரவாயில்ல, பட் கெட்டிமலம் சீரிஸோட டைமிங் மட்டும் கம்மி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே டியர்ஸ், நான் கண்டிப்பா டைமிங்கை கம்மி பண்ணல. ஆமா டியர், நான் கண்டிப்பா டைமிங்கை கம்மி பண்ணல. அதே 40 மினிட்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் ஆகும் அப்படி போடுற மாதிரி நான் பாக்குறேன். பட் லேட்டா வந்தாலும் நீங்க பாத்துருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பாத்துருவீங்கல்ல, பார்க்காம ஸ்கிப் பண்ணிட மாட்டீங்கல்ல? ஆமா டியர்ஸ், லேட்டா வந்தாலும் பார்க்காம மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் நான் அதுபடி 40 மினிட்ஸ் அண்ட் அபோவே நான் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா அர்ஜுன் நிலாவோட சீன் வந்து கொஞ்சம் நிறைய வைங்கன்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் வைக்கிறேன் நான். அதனாலே நான் 40 மினிட்ஸ் அபோவும் நான் கொண்டு வரேன் நான். ஆனா லேட் ஆனாலும் கண்டிப்பா வீடியோ பார்த்துடணும், பார்க்காம மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? அப்புறம் நான் வந்து ஏன் வீடியோ லேட்டா வருதுங்கிற எக்ஸ்பிளனேஷன் கண்ணாமூச்சி சீரிஸ் சொல்லியிருக்கேன். ஆனா நிறைய பேர் கண்ணாமூச்சி சீரிஸ் பாக்குறது இல்ல போல இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்றதாவது போய் ஜஸ்ட் அட்லீஸ்ட் போய் பாருங்களேன். கெட்டிமலம் சீரிஸ் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கண்ணாமூச்சி சீரிஸ்ல போயிட்டு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அது மட்டும் என்னன்னு போய் பாருங்களேன். பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு அது ஓகேவான்னு சொல்லுங்க. ஏன்னா பாதி பேர் தான் பாத்திருக்கீங்க போல இருக்கு. நான் கண்ணாமூச்சியில பேசியிருக்கிறதுனால கெட்டிமலம் சீரிஸ் பாக்குறவங்க கண்ணாமூச்சி பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஆமாமா, ஏன்னா இதுல வந்து 6000 வியூஸ் போயிருக்கு, அதுல 3000 வியூஸ் தான் போயிருக்கு. அப்போ பாதி பேர் வந்து கண்டிப்பா அதை பார்க்காம தான் இருந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கறத மட்டுமாவது போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்க சஜஷனும் என்னன்னு நீங்களும் சொல்லிடுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து டைமிங் கம்மி பண்ணிடாதீங்க. 40 மினிட்ஸ் இதே ரேஞ்சிலே டைம் போடுங்க. பட் லேட்டா வந்தாலும் ஓகே, நாங்க பார்ப்பேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல பாக்குறவங்க பாதி பேருக்கு அதோட விஷயம் என்னன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? அதுக்காகவாது ஜஸ்ட் அதை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இதே டைமை கண்டினியூ பண்ணுவேன். அதே மாதிரி வீடியோ வந்து 4 o'clock உள்ளார கண்டிப்பா, என்னடா 4 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டேன்னு பார்க்காதீங்க. 4 o'clock அவ்வளோ லென்த்தியா கொண்டு போக மாட்டேன். மோஸ்ட்லி செக்கிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுன்னா 4 மணி ஆயிடும். மற்றபடி நான் 4 o'clockலாம் கொண்டு போயிட மாட்டேன். 2:30 to 3:30 கண்டிப்பா கெட்டிமலம் சீரிஸ் வந்துடும். முடியலனாலும் நான் கண்டிப்பா அந்த டைம்குள்ளார போடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி நான் கண்டிப்பா போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், அது மட்டும் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்க. கெட்டிமலம் சீரிஸ் பார்க்குற டியர்ஸ் கொஞ்சம் கண்ணாமூச்சி சீரிஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்றது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டர், அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஹாய் ஜோதி டியர். ஹாய் ஜோதி சிஸ்டர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சமீரா சிஸ்டர். ஹாய் சமீரா சிஸ்டர். ஹாய் ஷமீரா டியர். அப்புறம் நம்ம செல்வி சிஸ்டர், அவங்களுடைய அக்கா பசங்க லிங்கேஸ்வரன் வெற்றிமாறனுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் லிங்கேஸ்வரன். ஹாய் வெற்றிமாறன் தங்கம். ஹாய் லிங்கேஸ்வரன் தங்கம். ஹாய் வெற்றிமாறன் செல்லுக்குடி. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய தங்கச்சி ஜனனி, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமா இல்ல கல்யாண நாளான்னு எனக்கு சரியா தெரியல. பட் கல்யாணம் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கு அவங்களுக்கு மேரேஜ் போல இருக்கு. இன்னைக்கு முகூர்த்த நாளா எனக்கு சரியா தெரியல. அவங்க சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜனனி டியர். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜனனி டியர். ஜனனி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், நான் சொன்னதுதான். பார்க்காதவங்க கண்ணாமூச்சி சீரிஸை போய் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு மட்டும் பாருங்க. பார்த்துட்டு அதுபடி உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. அதாவது டைம் அதிகமா எப்பவும் போல டைம் வந்து 40 மினிட்ஸ் அபோவே போட சொல்லியிருக்கீங்க. கெட்டிமலம் சீரியஸை நான் போடுறேன். பட் டைம் மாத்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்காம மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா டியர்ஸ்? உங்களை நம்பி மட்டும்தான் நான் டைமை அதிகப்படுத்தி போடுறேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே டியர்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க லைக் பண்ணிடுங்க. நான் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், லைக் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற லைக்னால தான் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோஸ் ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர்ஸ், வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, பை டியர்ஸ். பை டியர்ஸ்.